வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்முடைய ஆசியுகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம கடந்த முறை வீடியோ போட்டதிலிருந்து இன்றைய தேதி வரை பிறந்தநாள் கொண்டாடிய நம்முடைய வாசகர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் இறைவன் சகல நலன்களையும் வளங்களையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அருள வேண்டும். அவர்கள் நீண்ட நாள் நீடூழி நெடுநாள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகாதசி விரதம், அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், அது போக கிறிஸ்துவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தபசு காலம் என்று சொல்லி ஒரு 40 நாட்கள் அவர்கள் ஒரு விரதத்தை கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பிறையிலிருந்து அடுத்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிறை வரை அவர்கள் ஒரு ரமலான் நோன்பு அப்படின்னு அவர்கள் ஒரு நோன்பு விரதத்தை கடைபிடிப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அவங்க உபவாசம் இருந்து பட்டினி இருந்து அவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு அவர்கள் தவம் செய்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இந்த ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு கற்பித்து சென்றிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த வாழ்வியல் முறைக்கும், அதாவது இந்த விரத நெறிமுறைக்கும் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானியுடைய ஆராய்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று மதியம் 1:15 மணிக்கு ஆரம்பித்து இன்றைக்கு மதியம் 3:30 வரைக்கும் ஏகாதசி இருந்தது. அந்த ஏகாதசி விரதத்தை இந்த வருடத்தில் நான் 2வது முறையாக கடைபிடித்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் இந்த விரதத்தை எல்லாம் முடித்து நம்ம இந்த வீடியோ போடுறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விரதம் எப்படி நம்முடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்கிறது, அதற்கு விஞ்ஞானபூர்வமாக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியுடைய ஆராய்ச்சியினுடைய விளக்கம் என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 1950களிலிருந்தே நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்ததுங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள், அதாவது நம்ம ஒவ்வொருவருடைய உடம்புலையும் 38 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. இந்த 38 லட்சம் கோடி செல்களுக்குள்ளேயும் அந்த செல்களுக்குள்ள ஒரு மெக்கானிசம், அதாவது ஒரு ரீசைக்கிளிங் மெக்கானிசம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன், உதாரணமா ஒரு வெளியிருந்து ஒரு வைரஸ் தாக்குதல் உடம்புக்குள்ள வரும்போதோ, அல்லது உடம்புக்கு நீண்ட நேரம் அந்த செல்களுக்கு உணவு கிடைக்காமல் அது பட்டினியால் வாடும் பொழுதோ, இந்த மாதிரி நேரங்களில் அந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தன்னைத்தானே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த செல்லுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய புரதம், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, இன்னும் பல்வேறு வகையான வேஸ்டா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பல குப்பை மாதிரி இருக்கக்கூடிய கழிவுகளையும் குப்பைகளையும் தன்னைத்தானே சாப்பிட்டு கொண்டு அந்த ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணி அந்த செல் தனக்கு அடுத்த முறை உணவு கிடைக்கும் வரை தேவையான சக்தியை அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக அவங்க அதை ஒரு சந்தேகம் விஞ்ஞானிகளுக்கு இருந்தது. 1974 கிறிஸ்டியன் டி தூபே அப்படிங்கிற ஒரு பெல்ஜியன் சயின்டிஸ்ட் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, நம்ம செல்லுக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கு. அது என்ன மெக்கானிசம் அப்படின்னா, நம்ம செல்லுக்குள்ள லைசோசோம் அப்படின்னு ஒரு உள் உறுப்பு இருக்கு, ஒரு ஃபேக்டரி மாதிரி. அந்த லைசோசோம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல, அதாவது உணவு கிடைக்காத ஒரு நேரத்தில் அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டரா செல்லுலர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செல்களுக்குள்ள ஆழமாக புதைந்து கிடக்கக்கூடிய பல நாட்கள் வேஸ்டாக கழிவுகளாக தேங்கி இருக்கக்கூடிய சரியாக எரிக்கப்படாத புரதம், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, இதெல்லாம் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதையெல்லாம் வெளியே கொண்டு அந்த லைசோசோம்ங்கிற பேகுக்கு கொண்டு அது ஒரு ஃபேக்டரி மாதிரி, ஒரு ரீசைக்கிளிங் ஃபேக்டரி மாதிரி அந்த ஃபேக்டரிக்கு கொண்டு அந்த ஃபேக்டரியில் உற்பத்தி ஆகக்கூடிய என்சைம்ஸை வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வேஸ்ட்டை பூரா சிதைச்சு தன்னைத்தானே உண்டு அதை கபலீகரம் பண்ணி அதை சாதாரண எளிய வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளாக மாற்றி சிறுநீர் வழியாகவும் வியர்வை வழியாகவும் அது வெளியேற்றி விடுகிறது அப்படிங்கிறத அந்த பெல்ஜியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அவர் அந்த லைசோசோம் அப்படிங்கிற அந்த ஆர்கனலியை கண்டுபிடிச்சு இந்த மெத்தட் இதில் நடக்குதுன்னு சொன்னதுக்காக அவருக்கு அந்த வருடத்திற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பல விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. 1988 ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி யஷினோரி ஒஷுமி அப்படிங்கிற அந்த ஜப்பானிய விஞ்ஞானி என்ன பண்றாரு, அவர் தனக்குன்னு ஒரு லேபை செட் பண்ணிட்டு அந்த லேப்ல ஏறக்கூடிய 28 வருடங்கள் இந்த ஒரு ஆராய்ச்சியில் அவர் ஈடுபடுறாரு. இந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல செல்லுக்கு தொடர்ந்து ரொம்ப நீண்ட நேரம் உணவு கிடைக்காமல் அந்த செல் பட்டினியால் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த செல்லுக்குள்ள ஒரு ஆட்டோ மெக்கானிசம் தன்னைத்தானே ஒரு சுவிட்ச் மாதிரி ஆன் பண்ணிக்குது. அந்த சுவிட்சை அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீன்
ஆன் பண்ணி விடுது. அந்த மெக்கானிசம் தன்னைத்தானே செல்லுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் கழிவுகளையும் அது அந்த ரீசைக்கிள் பண்ணி தனக்கு தேவையான சக்தியை தயாரித்து கொண்டு அடுத்த முறை உணவு கிடைக்கும் வரை அது தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத அந்த ஜப்பானிய விஞ்ஞானி கண்டுபிடித்தாரு. அதற்காக 2016 அதே மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த நோபல் பரிசு பெற்ற இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிக்கும் இந்த உபவாசத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் தூவே தான் வந்து இதுக்கு என்ன பெயர் வச்சார் அப்படின்னா ஆட்டோஃபேஜி அப்படின்னு பெயர் வச்சார். அதாவது கிரேக்க மொழியில் ஆட்டோ என்றால் தன்னைத்தானே, பேஜின் என்றால் உண்ணுதல், சாப்பிட்டுக் கொள்ளுதல், தன்னைத்தானே சாப்பிட்டுக் கொள்ளும் இந்த ஆட்டோஃபேஜி மெத்தடுக்கும் நம்ம உபவாசத்திற்கும் நாம் இருக்கக்கூடிய விரதத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவர் வந்து நமக்கு வந்து கடைசியாக நம்ம ஒரு உணவு சாப்பிட்டு ஒரு 4 மணிலிருந்து 6 மணி நேரத்திற்குள் அது ஜீரணமாகி ஏறக்குறைய 8 மணி நேரத்தில் அது முழுமையாக ஜீரணிக்கப்பட்டு அடுத்த வேளைக்கு தேவையான உணவு கேட்டு நமக்கு பசி அடிக்கிறது. ஆனால் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்திற்கு அப்புறம் நமக்கு உணவு கிடைக்காத ஒரு சூழல் வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த செல்கள் வந்து ஒருவேளை இனி எப்போ உணவு கிடைக்குமோ அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அது என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த 38 லட்சம் கோடி செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியா என்று சொல்லக்கூடிய அந்த பவர் ஹவுஸ், அந்த பவர் ஹவுஸ் தான் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸையும் நம்ம மூச்சுக்காற்றின் வழியாக நம்ம உள்வாங்கக்கூடிய ஆக்சிஜனையும் அந்த பவர் ஹவுஸில் வச்சு தான் அது எரித்து நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்குது. அதனால தான் நம்ம உடம்பு வந்து எந்நேரமும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலேயே இருக்குது. அப்படி அந்த எரிக்கிறதுக்கு தேவையான சக்திகள் கிடைக்காத நேரத்தில் அது என்ன ஆகுதுன்னா, அந்த பவர் ஹவுஸ் வந்து டெம்பரவரியா ஷட் டவுன் ஆயிட்டு இந்த லைசோசோம்ங்கிற ஃபேக்டரி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் என்ன பண்ணுது, எல்லாம் தேடி பிடிச்சி எல்லா நச்சு பொருட்கள் அழுக்குகள் பல நாட்கள் அடைஞ்சு கிடந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த லைசோசோம்ங்கிற அந்த ஃபேக்டரியில் கொடுத்து அதை என்ன பண்ணுது, எல்லாம் ஒட்டச்சு துவம்சம் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி அடுத்த முறை உணவு கிடைக்கும் வரை தனக்கு தேவையான சக்தியை தானே தயாரித்துக் கொள்கிறது. அப்போ 8 மணி நேரத்திற்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம செல்களுக்குள்ள அந்த 38 லட்சம் கோடி செல்களுக்குள்ளையும் இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருது. அது ஸ்டார்ட் ஆகி என்னப்படுது அப்படின்னா, அந்த செல்களுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அந்த கழிவுப் பொருட்களையும் நச்சு பொருட்களையும் எரிக்க ஆரம்பித்து விடுகிறது. எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய பல விதமான 90% நோய்களுக்கு காரணமே இந்த செல்களுக்குள் படியக்கூடிய அழுக்குகளும் கழிவுப் பொருட்களும் தான். இந்த கழிவுப் பொருட்கள் முறையாக வெளியேற்றப்படாத காரணத்தினால்தான் செல் என்ன ஆகுதுன்னா முழுமையாக செயல்பட முடியாமல் மூச்சு திணறி தான் இந்த நோய்கள் எல்லாம் உருவாகிறது. குறிப்பாக பல ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்ஸ், பெர்கின்சன் டிசீஸ், மறதி நோய், மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போ காம்பஸ் என்று சொல்லக்கூடிய ஞாபகத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பகுதி சுருங்கிறது, தோல் சுருங்கி போய் விரைவில் வந்து இளைஞர்கள் வந்து வயதான தோற்றம் அடைகிறது. அதே மாதிரி டைப் 1 டயாபிட்டிஸ், டைப் 2 டயாபிட்டிஸ், அதுக்கு கூட இந்த மாதிரி செல்களுக்குள்ள படிகிற அழுக்குகள் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஹார்ட் அட்டாக், பிரஷரு, சுகரு, எத்தனை வகையான நோய்கள் இருக்கோ அத்தனை வகையான நோய்களுக்கும் இந்த செல்களுக்குள்ள படியக்கூடிய அந்த இன்டரா செல்லுலர் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்குகளும் நச்சுப்பொருட்களும் தான் காரணம் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ இந்த உபவாசம் அப்படிங்கிறது 8 மணி நேரத்துக்கு மேல தொடரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கழிவுப் பொருட்களையும் அப்படியே வெளியே இழுத்து கொண்டு வந்து அந்த லைசோசோம்ங்கிற அந்த ஃபேக்டரிக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணி அதை பூரா ரீசைக்கிள் பண்ணி தனக்கு தேவையான எனர்ஜியை, உயிர் வாழ்வதற்கு தேவையான எனர்ஜியை உடம்பு தன்னைத்தானே தயாரித்து கொள்கிறது. சரி, இப்போ ஏகாதசிக்கு வருவோம். ஏன் ஏகாதசியை வந்து அந்த ஏகாதசி விரதம்ங்கிற அந்த மெத்தடை நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏகாதசி அப்படிங்கிற நாள் எப்போ வருது அப்படின்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரும். இப்போ நாம வந்து விஞ்ஞானபூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, இந்த அமாவாசை நாட்களுக்கு அருகிலும் பௌர்ணமி நாட்களுக்கு பக்கத்திலையும் கடல் அலைகள் வந்து அந்த ஈர்ப்பு சக்தியின் காரணமாக பூமியிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டு ஒரு எப்பன் டைட் சொல்லுவாங்க, கடல் கொந்தளித்த ஒரு நிலையில் காணப்படும், ஒரு கடல் கொந்தளிப்பு, ஒரு சீற்றம் மிகுந்த ஒரு கடல் காணப்படும் அப்படிங்கிறத நாம வந்து விஞ்ஞானபூர்வமாக நமக்கு எல்லாருமே உணர்த்தப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த நம்ம உடம்புல எவ்வளவு பர்சன்டேஜ் தண்ணி இருக்குன்னா, ஏறக்குறைய நம்ம உடம்புல 90% வந்து நீரால் ஆனது. எல்லா செல்கள்லையும் அந்த நீர் தான் நிரம்பி இருக்குது. ரத்தத்தில் நீர் இருக்குது, செல்களுக்குள்ள நீர் இருக்குது. நம்ம உடம்புல தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே 90% தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அதுவும் பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம் என்று சொல்லக்கூடிய உப்பு நீர் நிறைந்திருக்கிறது. கடல்ல இருக்கிற மாதிரியே ஒரு நீர் நம்ம செல்களில் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த அமாவாசை நேரத்திலும் அதற்கு முந்தைய நேரங்களில் அதற்கு பிந்திய நேரங்களிலும் இந்த பௌர்ணமிக்கு அந்த
முந்தைய பிந்தைய நேரங்களிலும், அதாவது சரியாக சொல்ல வேணும்னா ஏகாதசி அந்த திதி அந்த நேரத்தில் நம்ம செல்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நீரானது ஆகர்ஷண சக்தியின் காரணமாக வெளியே இழுக்கப்படும். அந்த நேரத்தில் நாம விரதம் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, விரதத்தின் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ், ஆட்டோஃபேஜிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதே நேரத்தில் அந்த ஆகர்ஷண சக்தியின் காரணமாக செல்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் ரொம்ப வலிமையாக வெளியே இழுக்கப்பட்டு அந்த லைசோசோம்ங்கிற ஃபேக்டரியில் போய் கம்ப்ளீட்டாக எல்லாமே எரித்து அது வந்து தோஷம் செய்யப்பட்டு அந்த செல் வந்து முற்றிலுமாக சுத்தமாக்கப்பட்டு நல்லா தீயா வேலை செய்கிற மாதிரி அந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மூச்சு திணறல் இல்லாமல் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை செல் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறது. இப்போ ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றைய தினம் வந்து 1:15 கிணமும் ஆரம்பிச்சது, இன்னைக்கு வந்து 3:20 முடிஞ்சிருக்குது. அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு மேலே. அப்போது நைட்டு ஒரு 12 மணி நேரம் அப்படிங்கிறது நேற்றைய இரவு ஒரு 1:15 மணி நேரம், 1:15 மணி அதிகாலை, இன்றைய அதிகாலை. அப்போ இருந்து மத்தியானம் 1:15, 2:15, 3:15 வரைக்கும் ஏறக்குறைய 14 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோஃபேஜிங்கிற மெத்தடு அந்த செல்குள்ள வலிமையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் வெளியெடுத்து சுத்தம் படுத்தி இருக்கும். அப்போது இந்த ஒரு மெத்தடு மூலமாக நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு வந்து நோபல் பரிசு விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய ஞானத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து இப்படி விரதம் இருங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது, பல நோய்கள் குணமாகும், பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும். குறிப்பாக இந்த ஜப்பானிய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆட்டோஃபேஜி மெத்தடை தூண்டக்கூடிய இந்த ஜீனில் குறைபாடு வரும் பொழுது கேன்சர் உள்பட பலவிதமான நோய்கள் செல்கள் எல்லாம் தூண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு உபவாசங்களும் விரதங்களும் குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரம் இருப்பதன் மூலமாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய செல் மெக்கானிசத்தை சுத்தப்படுத்தி கொண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாம் பல இடங்களில் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ்லையும் பல இடங்களையும் தேடி அதை படித்து அதை நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறோம். இதை பார்த்த உடனடியாக நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வேற மருந்துகள் சாப்பிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி விரதத்தை முடிக்கும் போதும், ஒருத்தர் விரதம் இருந்து விரதத்தை முடிக்கும் போதும் எடுத்த உடனே அதிக புரோட்டீன் அந்த மாதிரி அல்லது ஆயிலி ஐட்டம் சாப்பிடக்கூடாது. முதல்ல விரதத்தை 12 மணி நேரத்துக்கு மேலே எப்போ விரதத்தை முடித்தாலும் முதல்ல வந்து ஒரு லைம் ஜூஸு, ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு இத்தினோண்டு பிஞ்ச் சால்ட்டை போட்டு அதை வந்து நிதானமாக உள்ளே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பழங்கள் அல்லது பழ ஜூஸு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ரொம்ப லைட்டான உணவுகளை தான் சாப்பிடணும். ரொம்ப ஹெவியான உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம விரதம் இருந்ததுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் முடிந்தால் அனைவருமே இந்த விரதங்களை ஏதோ ஒரு விதத்தில் கடைபிடித்து நம்முடைய அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் வலியுறுத்தி அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.